சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. அழுதிட பலனின்றி தவித்திடும் நேரத்தில் எங்கு நான் சென்றிடுவேன். அழுதிட பலனின்றி தவித்திடும் நேரத்தில் எங்கு நான் சென்றிடுவேன். அப்பாவும் பாதத்தில் என் முகம் பதித்து இதயத்தை ஊற்றிடுவேன். அப்பாவும் பாதத்தில் என் முகம் பதித்து இதயத்தை ஊற்றிடுவேன். இதயத்தை ஊற்றிடுவேன். சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. மெதுவான தென்றல் பெரும் புயலாகி என் மேல் மோதுகையில், மெதுவான தென்றல் பெரும் புயலாகி என் மேல் மோதுகையில், பயந்திட மாட்டேன், பதறிட மாட்டேன், இயேசுவே உம்மை நம்புவேன். பயந்திட மாட்டேன் நான், பதறிட மாட்டேன் நான், இயேசுவே உம்மை நம்புவேன். இயேசுவே உம்மை நம்புவேன். சோதிடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. சோதனை சகிப்போர் பாக்கியவான்கள், பொன்னாக விளங்குவார்கள். சோதனை சகிப்போர் பாக்கியவான்கள், பொன்னாக விளங்குவார்கள். காத்திருப்பேன் நான், புதுபலன் அடைவேன், கழுகை போல் எழும்பிடுவேன். காத்திருப்பேன் நான், புதுபலன் அடைவேன், கழுகை போல் எழும்பிடுவேன். கழுகை போல் எழும்பிடுவேன். சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதை
இதயத்தை ஊற்றிடுவேன். அப்பாவும் பாதத்தில் என் முகம் பதித்து இதயத்தை ஊற்றிடுவேன். இதயத்தை ஊற்றிடுவேன். சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. மெதுவான தென்றல் பெரும் புயலாகி என் மேல் மோதுகையில், மெதுவான தென்றல் பெரும் புயலாகி என் மேல் மோதுகையில், பயந்திட மாட்டேன், பதறிட மாட்டேன். இயேசுவே உம்மை நம்புவேன். பயந்திட மாட்டேன் நான், பதறிட மாட்டேன் நான். இயேசுவே உம்மை நம்புவேன். இயேசுவே உம்மை நம்புவேன். சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. சோதனை சாகிப்போர் பாக்கியவான்கள் பொன்னாக விளங்குவார்கள். சோதனை சாகிப்போர் பாக்கியவான்கள் பொன்னாக விளங்குவார்கள். காத்திருப்பேன் நான், புது பலன் அடைவேன். கழுகைப் போல் எழும்பிடுவேன். காத்திருப்பேன் நான், புது பலன் அடைவேன். கழுகைப் போல் எழும்பிடுவேன். கழுகைப் போல் எழும்பிடுவேன். சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லு, சோர்ந்திடும் நேரத்தில், சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மன்னான எங்களை ஓ நீர் ஆண்டவரே உமக்கு பிடித்த வண்ணமாய், உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எங்கள் பயன்படுத்த விரும்புகிற தேவன் ஆண்டவரே. ஒன்றும் பிரயோஜனமற்ற எங்களை ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியா. எஸ் லார்ட், எல்லாரும் தள்ளப்பட்ட பொழுது, நாங்கள் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுது, மன்னான எங்களை ஆண்டவரே, மன்னான எங்களை
ஜீவ சுவாசத்தை எங்கள் மீது ஊதி எங்களுக்கு ஜீவாத்மாவை கொடுத்த ஆண்டவரே, எங்களை பிரயோஜனப்படுத்தி நிறைவாய் நடத்தத்தக்கதாய் உம்முடைய மகிமையை காண, உம்முடைய வல்லமை காண, எங்களை காணும்போது உம்மை காணத்தக்கதாய் எங்களை பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம். மன்னான என்னை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகளாக மாற்றினீங்க. மன்னான என்னை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகளாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா,
மனசார மகிமைப்படுத்துறேன். முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. முழு சிந்தனையோடு முழு ஆத்மாவோடு எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே உம்மை நினைத்து மாத்திரம் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஒருவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறவரே. எஸ் லார்ட், நாம் செய்த தவறுகளை மனுஷன் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நாம் இல்லாது இருக்கும் பொழுது ஏழ்மை சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் பொழுதெல்லாம் மனுஷன் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், இப்படி இருந்தாய் அப்படி இருந்தாய். ஆனால் என் தேவனை நீ முழுதோடு தேடும் பொழுது, முழு ஆத்மாவோடு முழு சிந்தனையோடு தேடும் பொழுது நம்மை மகிமைப்படுத்துகிறவர். அவர் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, உன் குறைகளை பார்க்கிற தேவன் அல்ல, நம் குற்றங்களை பார்க்கிற தேவன் அல்ல. அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை உயர்த்தி கொண்டே போக என் ராஜாதி ராஜா அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்ம சூழ்நிலைகளை மாற்றி எல்லாவற்றும் நம்மோட கூட இருந்து நம்மை மகிமைப்படுத்துகிறவர், நம்மை அழகுபடுத்துகிறவர், நம் குற்றமற்ற பிள்ளைகளாய் மாற்றுகிறவர், குறைகளை பார்க்காத தேவன். முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிப்பேன் ஆண்டவர். முழு சிந்தனையோடு நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவர். நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே உன்னத. Yes Lord, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே.
ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயம் அதிசயமானவரே, அதிசயம் மானவரே, அதிசயமானவரே, எழுந்தருளும் எழுந்தருளும். அப்பா, அப்படி சிங்காசனத்தை விட்டு எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ராஜாதி ராஜாவே, எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். அவரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது என் கொம்பை உயர்த்துகிற ராஜாதி ராஜா, என் தலையை உயர்த்துகிற ராஜாதி ராஜா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம் கொம்பை உயர்த்துகிறவர், நம் தலையை உயர்த்துகிறவர், புது எண்ணெயால் அபிஷேகிக்கிறவர், நம் பாத்திரத்தை நிரப்புகிறவர். அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் அவர் சர்வ வல்லமையுள்ளவராய், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நமக்கு எதிராய் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லுங்க. நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் புகழுக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் கனத்துக்கு பாத்திரர். அவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, என் கொம்பை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. Yes, Lord. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை,
வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட, உன்னை காத்திட, நம்மை காத்திட நம்மோடு இயேசு இருக்கின்றார். உன் தலையை உயர்த்திடுவார். நம்மை காத்திட நம்மோடு இயேசு இருக்கின்றார். நம் தலையை உயர்த்திடுவார். துதியும் கனமும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உன்னதத்தில் உயர்ந்தவர் அவர் ஒருவருக்கே. சிங்காசனத்துக்குரிய உமக்கே மகிமை 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 ஆண்டவரே, ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமா எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை இயேசு நாமத்திலே உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், இந்த காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசுகிற ஒவ்வொரு வசனங்கள் வெளிப்பாடை தாரும். பேசுகிற ஆண்டவரே, அந்த வசனங்கள் கேட்கிற ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நாம் கிறிஸ்துவர்களா அல்லது கிறிஸ்துவின் சீடர்களா? நாம் கிறிஸ்துவர்களா அல்லது கிறிஸ்துவின் சீடர்களா என்ற தலைப்பில் பிரீஃபாக, கொஞ்சம் தெளிவாக சில வசனங்களை இந்த காலையில் நாம் பார்க்க வரோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது, ஆண்டவராக இருக்கிற இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம், கிரேட் கமிஷன். ஆங்கிலத்தில் கிரேட் கமாண்ட்னு சொல்லுவாங்க, கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. தமிழில் பார்க்கும்போது அது பெரிய கட்டளை என்பதை நாம் அங்கு படிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. மத்தேயு 28, 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். உயிர் தெழுந்த பிறகு அவர் சொன்ன இந்த கிரேட் கமிஷன், கிரேட் கமாண்ட், பெரிய கட்டளை என்ன சொல்றார்? நீங்க சகல ஜனங்களும் சீஷராக்குன்னு முதல்ல சொல்றார். சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது வேறு, சீஷராக்குவது வேறு. வசனத்தில் வாசிக்கிறோம், சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிறகு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறது. முதல்ல சீஷராக்கணும், பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்று இயேசு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்திருக்கிற காரியங்களையும் இந்த காலையில் நாம் பார்க்க போகிற காரியங்களும் ஆவிக்குரிய புரிதலோடு கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதுகிறார், when you convert to Christianity you become a convert, but a convert to Christianity is not the same as a disciple of Christ. நீங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினால் நீங்கள் மதம் மாறுகிறீர்கள், ஆனால் கிறிஸ்துவத்துக்கு மாறினது கிறிஸ்துவின் சீடனை போன்றதல்ல. கிறிஸ்துவத்துக்கு வந்ததுனாலே நாம் கிறிஸ்துவராக இருக்கிறோம், சீடர்களாக இருக்கிறோமா என்பதுதான் நாம் நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இங்கு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் என்று சொல்லும்போது, அதிகாரம் நம்முடைய கையில் வரும்போது முதல்ல நமக்கு வருகிற காரியம் என்ன? பெருமை நமக்குள்ள வருகிறது. ஆண்டு சொன்னார், இந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறபடினாலே நமக்குள்ள பெருமை நமக்கு வரக்கூடாது, நமக்கு தாழ்மை தான் வர வேண்டும் என்று முதல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் சீசராய் நாம் இருப்போமானால் அப்போது தாழ்மை நமக்கு வரும். கிறிஸ்துவராய் இருக்கிறோம் நாம் நினைப்போமானால் அப்போது தாழ்மை விழுவது ரொம்ப கடினமான காரியம். தாழ்மை நமக்குள்ளே வர வேண்டுமானால் டிசைபிள், சீசராய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொருத்தர் எழுதுறார் ஆங்கிலத்தில், இட் இஸ் நாட் ஜஸ்ட் praying a prayer to Jesus, it's living your life for Jesus that makes you a disciple of Jesus. இயேசுவிடம் ஜெபிப்பது மட்டுமல்ல, இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்வதே உங்களை இயேசுவின் சீடராக்கும். இயேசுவுடன் ஜெபிப்பது மட்டுமல்ல, இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்வதே உங்களை இயேசுவின் சீடராக்கும். நாம் எப்படி நாம் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை அவருக்காக நாம் வாழ்கிறோமா? ஆண்டவராக இருக்கிற இயேசு சொன்னவனமாக நாம் வாழ்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். இதை முன்பு வாசிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பவுல் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 10 அதிகாரம் 9-10 நாம் வாசிக்கலாம். 10 அதிகாரம் ரோமர் 9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். வாயினால் அறிக்கை செய்கிறோம், இருதயத்தினால் விசுவாசிக்கிறோம். வாயினால் அறிக்கை, இருதயத்தில் விசுவாசம் = ரட்சிக்கப்படுகிறோம். வாயினாலே அறிக்கை, இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு உண்டாக என்ன செய்கிறோம்? வாயினாலே அறிக்கை நாம் செய்கிறோம். சில நிமிடங்கள் என்ன செய்கிறோம்? சில நிமிடத்திலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் சீசராய் வாழ்வது என்பது வாழ்நாள் பணி. ரட்சிப்பு என்பது ஒரு நிமிஷத்திலே நடந்து முடிகிற ஒரு காரியம். ஆனால் சீசராய் இருப்பது ஒரு வாழ்நாள் பணி என்பதை நாம் வாசிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமானால், திருமணமான கணவன் இல்லை மனைவியாக இருக்கலாம். அவங்க திருமணமான பிறகு என்ன செய்கிறாங்க? வாலிபராக இருக்கிறாங்க. திருமணமான பிறகு அவங்க கணவனாக இருக்கிறாங்க, கணவனாய் மாறுகிறார்கள், இல்லை மனைவியாக மாறுகிறாங்க. கணவராய் மாறுகிறார்கள், மனைவியாய் மாறுகிறார்கள். கணவராய் வாழ்கிறார்களா, மனைவியாய் வாழ்கிறார்களா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதை தான் சொல்கிறார், நாம் கிறிஸ்துவராய் நாம் இருக்கிறோம், ஆனால் வாழ்கிறோமா இதுதான் முக்கியமான காரியம். அநேக குடும்பத்தில் கணவராய் என்ன செய்கிறாங்க? இருக்கிறார்கள், மனைவியாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காக கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், ஆனால் வாழ்கிறார்கள் என்பது தெரியாது. திருமணமாகி 10-20 ஆண்டுகள் ஆனால் கூட கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், ஆனால் வாழ்கிறார்கள் என்பது மிக அது ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதனாலே நாம் என்ன செய்யணும்? ஆண்டு சொல்ல காரியம் என்ன? நாம் சீசராய் நாம் இருப்போமானால் நாம் வாழலாம். சீசர்கள் என்றால் என்ன? டிசைபிள் என்றால் என்ன? சீடர் என்றால் என்ன? சீடர் என்றால் ஆங்கிலத்தில் ஸ்டூடெண்ட், மாணவன். 2வது லேர்னர், கற்றுக்கொள்வர். 3வது ஃபாலோவர், பின்பற்றுவர். ஒரு சீடனாய் நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக தேவனுக்கு நாம் மாணவனாக தான் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு சீடனாய் நாம் இருப்போமானால் வாழ்நாள் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள், உலக காரியங்களை கர்த்தர் கற்றுத்தருகிறார். நாம் சீடனாய் நாம் இருப்போமானால் உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வேணும். ஃபாலோவர், அவர் பின்பற்றுகிற மகனாய் மகளாய் நம்ம இருக்கோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அதனாலே ஆண்டு சொல்றார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு நாம் சீசனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒரு சீடரை எது வரையறுக்கிறது? நாம் சீசராக இருக்கிறோம்னு சொன்னால் அதனுடைய டெஃபினேஷன் என்ன? எது வரையறுக்கிறது? முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்ன? இயேசுவை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சீசர் என்று நாம் வரையறுக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும், இயேசுவை தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம் வாசித்தோம் மத்தேயு 18 அதிகாரம் அதில் 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி, புறப்பட்டு போய் சீசராக்குன்னு தான் சொல்கிறார். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவரை அறிவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவரை அறிவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஒரு பெரிய ஒரு தலைவரையோ ஒரு தலைவரையோ ஒரு ஜனாதிபதியோ என்ன செய்யலாம்? நாம் அவரை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர் இந்த இடத்துல பிறந்திருக்கிறார், இப்படி படித்தார், வாழ்ந்தார், இப்படி பணி செய்தார், இந்த உயர் பதவிக்கு வந்திருக்கிறார், அவரை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் அறிந்து கொள்வதற்கும் அவரை அறிவதற்கும்
மிகுந்த அது வேறுபாடு இருப்பதை பார்க்குறோம். அறிவது என்றால் என்ன? தனிப்பட்ட முறையில் அவரோடு கூட பழகுவது, அவரோடு கூட போவது, வருவது, சாப்பிடுவது. அப்போ தான் நாம் அறிந்திருக்க முடியும். அதே போல் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்கும் அறிவதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருப்பதை நாம் வாசிக்கிறோம். இதை தான் யோவான் சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 10:14 வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். எப்படி தேவன் அவரை அறிந்திருக்கிறாரோ, இயேசு எப்படி பிதாவை அறிந்திருக்கிறார், இதே போல நாம் அவர் அறிந்திருக்க வேண்டும், ஆழமாய் அவரை புரிந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அடுத்தது தொடர்ந்து சொல்றார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளாய் அறியப்பட்டிருக்கிறது, ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அவர்களை தெரியும், அவர்களுக்கு என்னை தெரியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அறிந்திருக்கிற காரியம் என்ன? அவருக்கு நம்மை தெரிந்திருக்கிறது, நமக்கு அவரை தெரிந்திருக்கிறதா, அறிந்திருக்கிறதா தான் முக்கியமான ஒரு காரியம். பிறகு மீண்டும் மத்தேயுக்கு வரலாம். 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதல்ல பார்த்தோம் 19a பார்த்தோம், 19b பார்க்குறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ரெண்டாவது சொல்றார், ஞானஸ்நானம் தண்ணீரில் ஞானஸ்நானம் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் காட்ட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. முழுக்க ஞானஸ்நானத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஞானஸ்நானம் எடுப்பதனாலே மட்டும் ரட்சிக்கப்பட்டோம் என்று அர்த்தம் கிடையாது. இது வெளியரங்கமாய் செய்கிற ஒரு காரியம். என் உள்ளத்தில் நான் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு அடையாளமாக, எப்படி அவர் மரித்து உயிரோடு எழும்பினார் அதே போல ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீருக்குள்ளே என்ன செய்கிறோம், மரித்து மீனமாக நாம் வெளியே வருகிறோமோ உயிர் தெழுந்தது அடையாளமாக இருப்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போது அப்படியாக இயேசு சொல்றார், என்ன செய்யணும், நீங்கள் அவங்க ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கட்டளையிட்டதை கற்று அதை செய்வதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை நான் வளர்க்க வேண்டும். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, grow your faith by learning. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, சொன்னதை கற்று அதை செய்வதன் மூலமாக தான் விசுவாசத்திலே நான் வளர முடியும். பிறகு சொல்றார் 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, கற்றுக் கொடுத்த காரியங்களை மற்றவருக்கு நாம் கற்றுக் கொடுத்து அவளை சீசராக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரெண்டாவது தலைப்புக்கு நாம் வருகிறோம், வாட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் தட் யூ ஆர் a disciple of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் சீடர் என்பதை இது காட்டுகிறது. நாம் கிறிஸ்துவராக இருக்கிறோம், அவருக்கு சீசராக இருக்கிறோம் என்று சொன்னோம். எதை எப்படி அதை நாம் வெளிப்படுத்த முடியும்? எது காட்டுகிறது? இயேசு வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இயேசு எப்படி வாழ்ந்தார்? யோவான், இயேசு வாழ்ந்தது போல் வாழுங்க, live like Jesus lived. யோவான் 8ஆம் அதிகாரம் 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். இயேசு வாழ்ந்தது போல நாம் வாழணும். இயேசு வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டுமானால் அவர் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் தான் நாம் சீசராக இருக்க முடியும். டிசைபிள்ஸ், விசுவாசிகளாக இருக்கிறது வேறு, ரட்சிக்கப்பட்டது வேறு. அவருடைய போதனையிலே நிலைத்திருந்தால் தான் நாம் சீசராக இருக்க முடியும் என்று வேதம் போதிக்கிறது. எத்தனை பேர் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். நாம் கிறிஸ்துவராக இருக்கிறோம் நமக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரியும். ஆனால் சீசராக இருக்கிறோமா? சீசராய் நாம் இருக்க வேண்டுமானால், சீசராய் நாம் நடக்க வேண்டுமானால் என்ன சொல்றார்? அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய உபதேசமானது கொஞ்சம் கடினமான கண்டிப்பான உபதேசம்தான், கடிந்து தான் கொள்வார். அந்த கடிந்து கொள்கிற கண்டிப்பான இந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் சீசராக இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. 32 வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அங்கே சொல்றார், சத்தியத்தை தெரிந்தால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறியணும்.
ஒவ்வொரு வாரம் சத்தியத்தை நாம் கேட்கிறோம். கேட்கிறது மட்டும் போதாது, சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தால்தான் நாம் அவருக்கு சீசனாக இருக்க முடியும். அறிந்து கொள்வது வந்து இன்டிமேசி, ஆங்கிலத்தில் இன்டிமேசி, அதாவது ஆழமாய் அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு ஜீவிதம். சத்தியத்தை தெரிந்தால் மட்டும் போதாது, கேட்டால் மட்டும் போதாது, அறிந்திருக்க வேண்டும் என்று வேதமுக்கு கூறுகிறது. ஒரு சிறை கைதி சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கும்போது அப்போது அவனுக்கு அங்கே சிறையில் என்ன செய்வாங்க, வெளிநாட்டில் அங்கே சிறை கைதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க, புக்ஸ் கொடுப்பாங்க, புதிய ஏற்பாட்டு பைபிள் கொடுப்பாங்க. இப்படியாக ஒருவனை ஒரு போதகர் பல முறை சந்தித்து அவனுக்கு புத்தகமெல்லாம் கொடுக்குறார். பிறகு அவனும் ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறான். கடைசியில் ஒரு நாள் அவன் மனம் திரும்புகிறான், மனமாற்றம் அடைகிறான், ரட்சிக்கப்படுகிறான். அப்போது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த போதகருக்கு ஒரு பெரிய கடிதத்தை எழுதுகிறான். அந்த கடிதத்தில் ஒரு முக்கியமான வரி எழுதுகிறான். என்ன சொல்கிறான்? ஐ கேம் டு பிரிசன் டு செட் ஃப்ரீ. என்ன சொல்கிறான்? ஐ கேம் டு பிரிசன் டு செட் ஃப்ரீ. விடுதலை பெற சிறைக்கு நான் வந்தேன். விடுதலை பெற நான் சிறைக்கு வந்தேன். சிறைக்கு வந்தால் எப்படி நான் விடுதலை பெற முடியும்? இவன் சொல்கிற காரியம் என்ன? இந்த சிறைக்கு நான் வந்தது, நான் விடுதலை பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருக்கு சீசனாக இருக்கிறேன் என்று அந்த சிறைக்கு எழுதுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறைக்குள்ளே தான் இருக்கிறோம். சிறைக்குள்ளே இருக்கிற நாம் விடுதலை பெற்ற வாழ்க்கையோடு நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவராக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கூட இந்த கிறிஸ்துவராக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட நாம் விடுதலை பெற்ற மகனாய் மகளாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு சீசராக இருக்கிறோமா என்று வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. முதல்ல பார்க்குறோம், இயேசுவை வாழ்ந்தது போல வாழணும். ரெண்டாவது நாம் பார்க்குறோம், லவ் லைக் ஜீசஸ் லவ். இயேசு நேசித்தது போல அன்பு செலுத்துங்கள். எப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு நேசித்தாரோ அதே போல நாம கூட ஜனங்களை நேசிக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நியூ கமாண்ட்மெண்ட். என்ன சொல்றாராம்? இந்த புதிதான கட்டளை என்ன? நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்றான். அன்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். அந்த உலகத்தில் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு அன்பா இருப்பது ரொம்ப கஷ்டம்தான். பிள்ளைகள் பெற்றோரோடு, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட அன்பா இருப்பது கஷ்டம்தான். உறவுகளோடு கூட அன்பா இருப்பது கஷ்டம்தான். ஆனால் நாம் சீசராக இருப்போமானால் அன்பா இருக்கலாம். கிறிஸ்துவராக இருப்போமானால் இருப்பது கஷ்டம். கிறிஸ்துவராக இருந்தால் நாம் அன்பா இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிறிஸ்துவராக இருந்தும் நாம் சீசராக இருப்போமானா அன்பா இருக்கலாம் என்று நமக்கு போதிக்கிறார். அநேகருக்குள்ள உறவுகளுக்குள்ளேயே அன்பு இல்லை. அவங்க கிறிஸ்துவராக இருக்கிறாங்க, இன்னும் சீசராக இல்லை. அதுதான் வித்தியாசம். இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் அநேகரை சீசராக்கி பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். நாம் ஞானஸ்தானம் முதல்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது முதல்ல நாம் சீசராக வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? இந்த கட்டளை என்ன? அன்பா இருந்தால். அடுத்தது 35 சொல்றார். 35 வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். நீங்கள் அன்பா இருந்தால் தான் ஜனங்க சொல்லுவாங்க நாம் அவருக்கு சீசராக இருக்கணும். கிறிஸ்துவராக இருக்கிறோம் என்பது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்டோம் என்பது சந்தோஷப்பட வேண்டிய காரியம். அதை காட்டிலும் இன்னும் முக்கியமான காரியம் என்ன? அதை காட்டிலும் நாம் அவருக்கு சீசராய் நாம் இருக்கிறோம். அன்பா இருந்தால் என்ன செய்வாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நாம் ஆண்டவருக்கு நல்ல சாட்சியாக இருக்கிறோம் என்று ஜனங்கள் சொல்வார்னு வாசிக்கிறோம். எப்படி இயேசு நம்ம நேசித்தார் வாசிக்கும் போது பைபிளில் பல இடத்துல ஆழமாக வாசிக்கிறோம். இயேசு எப்படி நம்ம நேசித்தாரோம்? அன்கண்டிஷனலி, நிபந்தனையின்றி நேசித்தாரோம். பிறகு ரெண்டாவது வாசிக்கிறோம், சாக்ரிஃபிஷியலி, தியாகமாக நேசித்தார். மூன்றாவது எட்டர்னலி, நித்தியமாக நேசித்தார். அன்பு என்பது ஒரு ஆழமான ஒரு காரியம். அவரை அறிந்திருக்கிற காரியம் ஒரு ஆழமான காரியம். ஒரு ஆங்கில பைபிள் ஸ்காலர் எழுதுகிறார், லவ் இஸ் நாட் எ ஃபீலிங், இட் இஸ் எ டிசிஷன். அன்பு என்பது உணர்வு அல்ல, அது ஒரு தீர்மானம். அன்பு என்பது ஒரு உணர்வு அல்ல, ஒரு தீர்மானம். சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் அன்பாக இருக்கிறது அல்ல. அன்பு என்பது ஒரு தீர்மானம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் ஆண்டவரை தேடுவது அது அன்பல்ல. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பலவீனம் வந்தாலும், கைவிடப்பட்டது போல காணப்பட்டாலும் கூட அப்போ தான் அன்பு ஒரு தீர்மானம்.
குடும்பத்தில் என்ன செய்வாங்க, குடும்பத்தில் குடும்ப உறவிலே பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், கணவன் மனைவிக்குள்ளே செய்கிறாங்க, பிரச்சனை வந்தாலும் கூட செய்கிறாங்க, அவங்க அன்பாக இருக்கிறாங்க. என்ன அன்பாக இருக்கிறாங்க, ஒரு தீர்மானம், நாங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றாக இருப்போம் என்ற ஒரு தீர்மானம், டிசிஷன். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த தீர்மானத்துக்குள்ளே நாம் வர வேண்டுமானால் நாம் சீஷராக இருந்தால் தான் நாம் வர முடியும். வெறும் கிறிஸ்துவராய் நாம் இருப்போமானால் மேலோட்டமாக நடக்கிற இருக்காரு, உள்ளுக்குள்ளே ஆழமாக நடக்க வேண்டிய காரியம் என்ன? அன்பு என்பது உணர்வு அல்ல, அது ஒரு தீர்மானம். அந்த வெறும் வெளியிலே பார்ப்பதனாலே சிரிப்பதனாலே அது அன்பல்ல. அன்பு என்பது உள்ளத்தில் இருக்க ஒரு தீர்மானம், டிசிஷன். அந்த தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டுமானால் நாம் சீஷராக இருந்தால்தான் இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அப்போது 3வது வாசிக்கிறோம், இயேசு பார்த்தது போல பாருங்க. லுக் லைக் ஜீசஸ் லுக். எப்படி பார்த்தார் அவர்? யோவான் 15:8 வாசிக்கிறோம். 15:8 வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். ஆண்டவர் எப்படி நம்ம பார்க்கிறார்? நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறார். சீஷராக இருந்தால்தான் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். கிறிஸ்துவராக இருக்கிறது ஒரு காரியம், அதுக்குள்ளே நான் போக வேண்டாம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வசனம் என்ன நமக்கு சொல்ல விரும்புகிறது? வசனம் சொல்லுகிறது 15:8 வாசித்தோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். அவருக்கு நாம் சீஷராக இருக்க வேண்டுமானால் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் அவருக்கு சீஷராக இருந்தால் கொடுக்க முடியும். வாசிக்கிறோம். இதுதான் என்ன செய்கிறார் பவுல் சொல்கிறார். அங்கு கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லி முடிக்கிறார். மிகுந்த கனிகள் 9 விதமான கனிகளை அங்கு கலாத்தியர் இருக்கிற அந்த திருச்சபைக்கு அங்கு பவுல் எழுதுகிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமா? ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ், ஒரு கூடை, அதில் வெறும் ஒரு கனி மட்டுமில்லை, ஒரு பழம் மட்டுமில்லை, மிகுந்த கனிகள். பவுல் என்ன சொல்கிறார் அந்த மிகுந்த கனிகளை குறித்து சொல்லும்போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை கனிகள் நாம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க லவ், ஜாய், பீஸ், பேஷன், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த கனிகளெல்லாம் நாம் கொடுக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவராக இருந்தால் மட்டும் கொடுக்க முடியாது, சீஷராக இருந்தால் தான் கொடுக்க முடியும்னு வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் சீடராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்டு முடித்த பிறகு சிந்தித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட நாம் சீஷராக இருக்கிறோமா? என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் அவர்களை சீஷராக்கி பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவை நாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இது என்ன? இதுதான் ஆங்கிலத்தில் கிரேட் கமிஷன், பெரிய கட்டளை. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன ஒரு பெரிய கட்டளை இதுதான். இதுதான் முக்கியமான கட்டளை. இதுக்கு பிறகு தான் திருச்சபையே பிறக்கிறது, இதுக்கு பிறகு தான் சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த சபைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக கொடுக்கப்படுற முதல் பெரிய கட்டளை கிரேட் கமாண்ட், கமிஷன் என்ன? நாம் சீஷராக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவராக இருக்கிறோம். இந்த வசனமெல்லாம் நீங்கள் படிக்கும்போது சிந்தித்து பாருங்க. நாம் கிறிஸ்துவராக இருந்தால் மட்டும் போதாது, நாம் சீஷராக இருந்தால் தான் இந்த கனிகள் எல்லாம் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டுமானால் சீஷராக இருங்க. நீங்கள் சீஷராக இருக்க வேண்டுமானால் தேவன் சொன்ன வண்ணமாக அவர் வசனத்தை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லாண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமைக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. Take care.